இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளை கிருபையாய் காணச் செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் தியானத்திற்காக ஒரு வார்த்தையை முன்வைக்கிறேன். 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தம் இதுதான்: எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவதை அவர் விரும்பாதவர். மாறாக துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்புவதை அவர் விரும்புகிறார். அதை அவர் எதிர்பார்க்கிறார். இளைய குமாரனின் சம்பவம். இளைய குமாரன் துன்மார்க்கமான ஜீவியம் செய்து தகப்பனை விட்டு தூரம் போய் தனக்கே கேடு உண்டாக்கிக் கொண்டான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் தன் பிழையை உணர்ந்தவனாய் தன் தகப்பனிடத்தில் திரும்பினான். உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன் பாவத்தை அறிக்கை செய்தான். அப்போது வேதம் சொல்லுகிறது, லூக்கா 15, தகப்பன் அவனை ஓடி சென்று சந்தித்து கட்டி அணைத்து முத்தமிட்டு அவன் இழந்த அதிகாரத்தையும் நிலையும் மீண்டும் அவனுக்கு கொடுத்து அவனை தன் வீட்டுக்குள் சேர்த்து கொண்டார். இதை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இது கிருபையின் காலம். இது ரட்சிப்பின் நாள். இன்று கர்த்தர் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கச் செய்வது ஏன் தெரியுமா? உங்களை அவர் இழந்து போக விரும்பவில்லை. உங்களுக்கு கேடு உண்டாக்கும், உங்கள் ஆத்துமாவுக்கு சேதத்தை உண்டாக்கும் பாவ காரியங்களை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ள அனைத்து முத்தமிட காத்திருக்கிறார். ஏனெனில் உங்களை அவர் இழந்து போக விரும்பவில்லை. நரகம் யாருக்காக? ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நரகம் என்பது சாத்தானுக்காகவும் அவன் கூட்டத்தாருக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டது. ஆனால் சாத்தானானவன் என்ன செய்கிறான்? தன் தந்திரத்தினால் மனுஷனை பாவத்தில் விழவைத்து அவர்களையும் தன்னோடு கூட அந்த ஆக்கினைக்குள் இழுத்துச் செல்ல துரிதமாக செயல்படுகிறான். ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் இதை செய்தவன் இன்றும் அதையே செய்து கொண்டிருக்கிறான். இப்போது இன்னும் அதிகமாக செய்கிறான். வேதம் சொல்லுகிறது, தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்பதை அவன் அறிந்து அநேகரை வஞ்சித்து இழுத்து கொண்டிருக்கிறான். இந்த பிடியிலிருந்து, இந்த இருளிலிருந்து விடுதலை தரவே பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். சத்தியத்தை அறிகிற அறிவு என்பது கிறிஸ்துவை அறியும் அறிவு. கிறிஸ்துவை குறித்த அந்த வெளிச்சமும் அறிவும் நமக்குள் உண்டாகும்போது இந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அதாவது ரட்சிப்பு கிடைக்கிறது. ரட்சிக்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினால் விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டோம். அந்த விசுவாசம் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம். நாம் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். நாம் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு நாளும் இதற்காக ஜெபிப்போம், ஒவ்வொரு நாளும் இதற்காக செயல்படுவோம், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை அறியும் அறிவில் வளர்வோம். சத்தியத்தை அறிகிற அறிவு என்பதுதான் கிறிஸ்துவை அறியும் அறிவு. வேதம் சொல்லுகிறது, வசனமே சத்தியம், மேலும் கிறிஸ்துவே சத்தியம். எனவே ஒவ்வொரு நாளும் வசனத்தை அதிகம் வாசிப்போம், வசனத்தை தியானிப்போம், வசனத்தினால் இருதயத்தை நிரப்புவோம். இது நம்மை சத்தியத்தை அறியும் அறிவில் வளர்க்கும். இது நம்மை ரட்சிப்பில் நிலைநிறுத்தும் மற்றும் கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்ட ரட்சிப்பை சுதந்தரிக்க கிருபை செய்யும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட ஜெபிப்போம், செயல்படுவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த வேளையில் எல்லாரும் சேர்ந்து எல்லாருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, எல்லாரும் ரட்சிக்கப்படுவது உமக்கு சித்தமாயிருக்கிறதல்லவா ஆண்டவரே? எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இன்னும் அநேகர் ரட்சிப்புக்குள் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. நாங்கள் கிருபையாய் உம்மை கண்டது போல உம்முடைய முகத்தின் ஒளியை என் ஜனங்கள் மேல் பிரகாசிக்கச் செய்வீராக. ஒருவரும் கெட்டுப்போவது உம்முடைய சித்தமல்லவே பிதாவே. என் தேசம் இயேசுவை அறியட்டும், என் ஜனங்கள் உம்மை அறியட்டும். கர்த்தாவே, கிருபையாய் இறங்கி ஒரு பெரிய எழுப்புதலை எங்கள் தேசத்தில் காண பண்ணுவீராக. எல்லா ஜனங்களும் உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை சொல்லி துதிக்கவும் உம்முடைய நாமத்தை பிரசங்கிக்கவும் கிருபை செய்யும் ஆண்டவரே. இதை பார்க்கிற கேட்கிற யாராவது இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்களானால், கர்த்தாவே, சத்தியத்தை அறியும் அறிவை அவர்களுக்கு கொடுத்து இந்த ரட்சிப்புக்குள் அவர்களை கொண்டு வாரும்.
தேவ சமாதானமும் கிருபையும் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.